நின்று விஸ்வநாதனின் தரிசனத்திற்கு ஒரு கால் பாதையில் நடந்துட்டு வந்துட்டு இருந்தாராம். அப்போ அந்த கால் பாதையில் ஒரு வீடு இருந்தது. அந்த வீட்டின் திண்ணை மேலே ஒரு பழுத்த கிழவன், இப்பவோ அப்பவோ உயிர் போகக்கூடிய நிலையில் ஒரு பழுத்த கிழவன் வியாகரணத்தின் ஒரு சூத்திரத்தை மனப்பாடம் செய்து கொண்டிருந்தானாம். டுக்ரும் கரணே டுக்ரும் கரணே டுக்ரும் கரணே அப்படின்னு அதை மனப்பாடம் பண்ணிட்டு இருந்தானாம். அதை கேட்ட அந்த ஆதிசங்கரர், ஐயோ மூடமதியே, உனக்கு இறக்கும் நிலை அருகில் இருக்கிறதப்பா. இப்பவும் கூட லௌகிக ஆனந்தத்தை, லௌகிக கணக்கு வழக்கை செய்கிறாயே. இதையே இந்த லௌகிக வித்யை விட்டு பராவித்யை கோவிந்தனின் பஜனையை நீ செய்தால் உனக்கு முக்தி கிடைக்குமே அப்பா. அதை விட்டு பாருங்க, அங்கேயும் அவ்வளவுதான். அவர் செலக்ட் பண்ணியிருக்கிறது செய்யப்படுவது அப்படின்னு ஒரு கிரியையை சொல்லக்கூடிய டிக்ரிஞ்சு அப்படின்ற ஒரு தாத்துவை பற்றி பேசுறார். கரோதி அப்படின்ற ஒரு அர்த்தம் வருது அந்த தாத்துவிற்கு, செய்யப்படுவது என்று ஒரு அர்த்தம். இப்படி மிக பழுத்த கிழவன் என்ன செய்வான்? அவன் லௌகிக விஷயங்களை செய்யக்கூடாது. எதை செய்யணுமோ அதைத்தான் செய்யணும். அவன் என்ன செய்யணும்? கோவிந்தனை பஜிக்க வேண்டும். அவனுக்கு சொல்வதன் மூலமா இந்த உலகத்திற்கே இந்த மோகமுத்திரத்தை சொல்லியிருக்கிறார். நீ இப்பவும் கூட வியாகரணத்தை மனப்பாடம் செய்யணும். அதை மனப்பாடம் செய்த பிறகு நான் படித்தவர்கள் மத்தியில் சோபிக்க வேண்டும். இப்பேற்பட்ட லௌகீக விஷயத்திலேயே ஈடுபட்டிருக்கிறாயே, அலௌகிகமான இந்த ஆனந்தத்தை எப்பொழுதுதான் நீ பெறப்போகிறாய்? அதனால தான் நீ பஜ கோவிந்தம், கோவிந்தனை பஜனை செய். பஜ கோவிந்தம், கோவிந்தம் பஜ மூடமதே, எலே மந்த புத்தி உள்ளவனே, கோவிந்தனை பஜனை செய். சம்பிராப்தே சன் ஹிஹிதே காலே, உனக்கு காலம் வரும் பொழுது, சாவு கிட்ட வந்த பொழுது, நீ இப்பொழுது மனப்பாடம் செய்து கொண்டிருக்கும் இந்த லௌகிக வித்யை வியாக்கரணத்தின் சூத்திரம் உன் கூட வராதப்பா. கோவிந்தன் தான் வர வேண்டும் உன்னை காப்பாற்றுவதற்கு. அதனால பஜ கோவிந்தம் அப்படிங்கிற ஒரு பேச்ச அவனுக்கு சொல்வதன் மூலமா நம் எல்லாருக்கும் கூட அவர் உபதேசத்தை கொடுத்துருக்க. காலக்ஷேபோன கர்த்தவ்யஹ க்ஷீணமாயுஹு க்ஷணே க்ஷணே யமஸ்ய கருணா நாஸ்தி கர்த்தவ்யம் ஹரிகீர்த்தனம் அப்படின்னு ஒரு பேச்சு இருக்கு. சிலர் பஜனா நிகழ்ச்சிகளுக்கு போவார்கள். நாமும் கூட எல்லாரும் கூட போனவங்கள் எல்லாருமே கையை எல்லாம் தட்டுண்டு மற்றவங்க கூட ஹாஸ்யத்தியம் பண்ணிண்டு நாமும் ஒரு விதமான பஜனையை செஞ்சுட்டு இருப்போம். அப்படி செய்யக்கூடாதான். காலக்ஷேபத்திற்காக ஜபம் செய்வது அல்ல. இல்ல காலத்தை வேஸ்ட் பண்றதும் கூட சரியில்லை. காலக்ஷேபா ந கர்த்தவ்யா, நேரத்தை வீணாக்கிறது செய்யக்கூடாது. க்ஷீணம் ஆயுஹு க்ஷணே க்ஷணே, ஒவ்வொரு க்ஷணமும் நம்முடைய ஆயசு கம்மி ஆயிண்டே வருது. யமஸ்ய கருணா நாஸ்தி, யமனுக்கு கருணைங்கிறதே கிடையாது. அவன் கேட்கிறான், நீ எவ்வளவு ஸ்மரணை பண்ணிருக்கப்பா பகவான் ஸ்மரணை அப்படின்னு கேட்டப்போ நம்ம என்னதான் பதில் சொல்ல முடியும்? வா அப்படின்னு சொல்லி நம்ம அப்படியே இழுத்து போட்டு போயிடுவான். யமஸ்ய கருணா நாஸ்தி கர்த்தவ்யம் ஹரிகீர்த்தனம், ஹரிய ஸ்மரணையை செய்ய வேண்டும் அப்படின்னு நம் பெரியவங்க சொல்றாங்க. ஒரு பேச்சிற்கு இறக்கும் தருவாயில் இருக்கும் போது கபம் வாதம் பித்தம் இதெல்லாம் பிரகோபமா இருக்குமா? கண்டாவரோதன விதவ், கழுத்து அப்படியே அமுக்கி விடுற மாதிரி இருக்குமா?
அப்போ பகவானோட ஸ்மரணை வரவே வராது.